ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மொறு டீக்கடை வெங்காய போண்டா தான் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இது நம்ம டீ போடுற நேரத்தில் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிளான ரெசிபி தான். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சூடு பண்ண எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா சூடாக இருக்கணும், அந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி ரொம்ப அதிகம் சேர்த்துட வேண்டாம். ஏற்கனவே வெங்காயத்துலேயும் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம கையில் வச்சு உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா உருண்டை வர்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டியிருக்கேன். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக போட்டுற வேண்டியதான். அதில் எல்லாமே இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுக்கணும் 2 சைடும். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வைக்கணும். இதே மாதிரி 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். டீ போடுற டயத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்துடலாம். சூப்பரான வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மழைக்கு இதை டீ கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிறிஸ்பியான வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.